Hello friends, welcome back to my channel Genesis Globals. Friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ZZ plant ஓட propagation தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம ZZ plant propagation வீடியோ பார்த்திருப்போம். அது வந்து இந்த நார்மல் green ZZ தான். இந்த மாதிரிப்பட்ட ZZ plants நம்ம எப்படி propagate பண்ணோம் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். சேம் propagation நம்ம blackலயும் பார்த்திருப்போம். Black எப்படி propagate பண்ண எல்லா ZZ plantமே சேம் propagation தான். லீஃப் வச்சு propagate பண்ணலாம், ஸ்டெம் கட் பண்ணி வச்சு propagate பண்ணலாம். எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி தான் growth இருக்கும். ஆனா வந்து நல்ல mature plant-ஆ இருக்கணும். இந்த black ZZ எல்லாமே நம்ம அந்த மாதிரி propagate பண்ணதான். பாத்தீங்களா இவ்ளோ புஷ்ஷியா இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி நம்ம கிட்ட நிறைய pots இருக்கு. green ZZ-யும் அதே மாதிரி தான். மொத்தத்துல இந்த ZZ plantல நம்மள்ட்ட ஒரு 7-8 வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா variegated ZZ இருக்கு தெரியுமா? அதுல வந்து propagation நம்ம எப்படி பண்ண போறோம் நம்ம அதான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. फ्रेंड्स, எனக்கு முதல்ல என்ன தோணுச்சு அப்படினா நம்ம வந்து நார்மல் ZZ மாதிரி இந்த green ZZ நம்ம propagate பண்ணி எடுக்க முடியுமா அப்படின ஒரு டவுட் இருந்துச்சு. அதுக்கு பிறகு நம்ம இது அதே சேம் processல நம்ம propagate பண்ணி எடுத்த பிறகு நம்மளால எடுக்க முடிஞ்சது. இது வந்து அந்த blackலயே வந்து அந்த variegated இருக்கு தெரியுமா? அந்த டைப் தான் இது. propagate பண்ணி எடுக்க முடிஞ்சது. ஈஸியாவே propagate பண்ணி எடுக்க முடிஞ்சது. ஸ்டார்டிங்ல மட்டும் தான் நமக்கு அந்த plants வந்து செட் ஆகி கிடைக்கிறதுக்கு டைம் எடுத்தது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம லீஃப் வச்சு propagate பண்றோம், ஸ்டெம் வச்சு propagate பண்றோம். இப்படியே நம்ம propagate பண்ணி plants எடுத்துட்டு தான் இருக்கோம். நிறைய plants, மேக்ஸிமம் plants நம்ம அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இந்த ZZ எல்லாம் நம்ம இப்படி வச்சு propagate பண்றோமே அப்படின்னா நம்ம இந்த ஒயிட் ZZ-யும் propagate பண்ணி எடுத்து பார்த்தோம். நமக்கு அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. நார்மல் ZZ மாதிரி தான் இதுவும் ஃபாஸ்டாவே grow ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் தான் எல்லா ZZ-மே ஃபர்ஸ்ட் மதர் பிளான்ட் இருக்கும் தெரியுமா? அந்த பிளான் நம்ம கிட்ட கரெக்டா செட் ஆகி வரணும். அந்த மதர் பிளான்ட் எப்போ செட் ஆகுதோ அதுக்கு பிறகு நம்ம எவ்வளவு பேபிஸ் நம்ம propagate பண்ணி எடுத்தாலும் அது ஃபாஸ்டா grow ஆயிரும். சோ இங்க பாத்தீங்களா நல்ல வேரியேஷன். சோ நம்ம இதுல இருந்து நிறைய பேபிஸ் கட் பண்ணி எடுத்திருக்கோம். மதர் பிளான்ட்ஸும் நிறைய இருக்கு. சோ இங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்ததுதான். ZZ plantல நம்ம எப்படி propagate பண்ணோமோ சேம் ப்ராசஸ்ல தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ZZ plants இந்த variegated ZZ சேம் மெத்தட் தான். சில இது வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டெம் கட் பண்ணி propagate பண்ணிருக்கோம். சில பிளான்ட் பாத்தீங்க அப்படின்னா வெறும் ரூட் நம்ம இந்த propagate பண்ற டைம்ல சில லீவ்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துரும் தெரியுமா? அந்த மாதிரி லீஃப் மட்டும் வச்சோம். ஸோ இது variegated தான். பாத்தீங்களா, பார்க்க தெரியுதா? இதுவும் அதே மாதிரி தான் அழகா நமக்கு செட் ஆகி வந்திருக்கு. அதனால நமக்கு இந்த ZZ-யும் கண்டிப்பா நமக்கு வந்து propagate பண்ண முடியும். ஈஸியாவே propagate பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இதுவும் நம்ம அதே மாதிரி propagate பண்ணி கட் பண்ணி வச்சதுதான். இது நம்ம எடுக்கிற டைம் பார்க்கலாம், இதோட growth எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஒரே லீஃபை கட் பண்ணி ஒரே பாட்ல வச்சோம். இதோட பாட்டிங் மிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் மணல் தான் போட்டிருக்கோம். வெறும் மணல் மட்டும்தான் போட்டு வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ZZ பிளான்டோட ஒரு இது என்ன அப்படின்னா ஓவர் வாட்டர் வந்து அழுகிறோம் ஃபாஸ்டா. அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா வெறும் மணலில் மட்டும் வச்சு இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தோம். மணல்னா ரொம்ப வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ணாதான். ஸோ அதனால வெறும் மணலில் வச்சிடணும். இப்போ நம்ம வந்து இதை தனியாக எடுத்து பார்க்கலாம். இதில் ரூட் ஃபார்ம் ஆகிருக்க என்ன ஏதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக இது எவ்வளோ நாட்கள் ஆகுது அப்படின்னா ஒரு 1.5 மாதம் ஆகுது, 1.5 months ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிளான்ட் எப்போவுமே நம்ம எடுக்கிற டைமில் சைட்லேருந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த மண்ணை வந்து லூஸ் பண்ணி கொடுக்கணும். பாருங்க, இப்போ மணல் நல்லா ரொம்ப ஃபாஸ்ட் நமக்கு வந்துடும். ஓ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இதில் கரெக்டாக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பல்பு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பல்பில் இருந்தே நமக்கு ரூட்ஸ் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்துடும். கரெக்டாக அது 1.5 மாதம் ஆன பிளான். இனி வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆயிடும். அடுத்ததான் நம்ம அடுத்தது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பிளான்ட் டேமேஜ் ஆகுதுன்னா அது மேலே இருக்கிற டைமே நமக்கு தெரியும். அந்த பிளான்ட் வந்து டல்லாக இருக்கும். டல்லாக இருந்தாலே நம்ம அதை அப்லோட் பண்ணி பார்த்துடணும் அது என்ன கண்டிஷனில் இருக்குது, அழுகி இருக்குதா அப்படின்னு பார்த்துடணும். அழுகி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஒரு காட்டன் கிளாத் ஏதாவது வச்சு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு திரும்ப வைக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது நமக்கு வச்சு அது அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகலை. அப்போவே நாங்கள் இது பண்ணதான் கரெக்டாக இது செட் ஆகிருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம variegated plants-ஐ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா propagate பண்ணி எடுக்கிறோம். ஸோ இனி இந்த மணலை என்ன பண்ண போகிறோம், நம்ம அடுத்த செட்டை இது பண்ணி வச்சிடலாம். ஏன்னா மணலில் வைக்கிறதும் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அதில் என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த செட். இப்போ நமக்கு இதெல்லாம் ரூட் ஃபார்ம் ஆகிட்டுல, அதில் நம்ம அடுத்த பிளான்ட்டை வந்து இதில் அப்படியே செட் பண்ணி வச்சிருவோம். இது ரூட் ஃபார்ம் ஆன பிறகு திரும்ப எடுத்து நம்ம மாற்றிடலாம். அவ்வளோதான், சேம் மெத்தட் தான். variegated plants-க்கு ரொம்ப நியூட்ரிஷன் கொடுக்காதீங்க. அப்படி உங்களுக்கு அந்த variegated plant-க்கு ஏதாவது நியூட்ரிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஸ்மோகாட் மட்டும் போடுங்க, வேற ஒன்றுமே போட வேண்டாம். கொஞ்சமாக கவுடங் போடலாம், ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போடலாம். ஓகே, அவ்வளவுதான் variegated plants-ஓட
ப்ரொபகேஷன். இப்போ நம்ம இது அடுத்த செட் நம்ம ரெடி பண்ண வச்சுட்டோம். இனி இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இங்கே பாட்டில் மண் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து என்னன்னா எல்லா பாட்டிங் மிக்ஸும் சேர்ந்தது. இதில் வந்து கவுடங், கொக்கோபீட், பெர்லைட் எல்லாமே இருக்குது. ஆனால் கொக்கோபீட் வந்து வைக்கிறதுக்காக பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இதில் வந்து நியூட்ரிஷனுக்காக கொஞ்சமாக தான் கவுடங் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஏன்னா வேரிகேட்டட் பிளான் பார்த்தீங்களா, அதனால கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல் எடுத்து நம்ம வச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். இனி இது ஃபாஸ்ட்டாக ஷூட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி வந்துடும். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதில் ஓகே, இதே நம்ம ஒரு சின்ன பாட்டில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் அந்த ஒரு சின்ன லீஃப் இருந்து தெரியுமா, அதையும் நம்ம தனியாக வச்சுட்டோம். அவ்வளோதான் வச்சுட்டு நம்ம எல்லா பிளான்ட்டுக்கும் கொடுக்குற மாதிரி கொஞ்சமாக வாட்டர் கொடுத்துடணும். ஏன்னா நம்ம பிளான்ட்ஸ் எப்போவுமே நட்ட உடனே கொஞ்சம் தண்ணி விட்டுறணும். அது அந்த பிளான்ட்டோட உயிர் சத்து, உயிர் தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நம்மளோட அந்த ஜிசி ராவன் இருக்குல்ல, அதுலேயும் அந்த லீஃபோட சேஞ்ச் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வர டைமில் லைட் க்ரீன் கலரில் வருது. மெல்ல மெல்ல அந்த லீஃபோட்லேருந்து கலர் சேஞ்ச் ஆகுது. சைட் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், லைட்டாக ஒரு பிங்க் ஷேட் வருது. ஸோ இந்த மாதிரி வந்தால் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த லீஃபில் நல்ல வேரியேஷன் இருக்குது. இந்த மொத்தமாகவே நல்ல வேரியேஷன் இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். இன்னும் நல்ல மெச்சோர்டான பிறகு பார்க்கலாம். இதே மாதிரி இது ஃபுல்லும் இதாகிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். அடுத்ததாக குட்டியாக லீஃப் வந்துட்டுருக்கு. நம்ம என்ன பார்க்கக்கூடிய இந்த வேரிகேட்டட் ஜிசி எல்லாமே இது வந்து வேரிகேட்டட். இது எல்லாமே நம்ம இதே மெத்தடில் ப்ரொபகேட் பண்ணதான். பார்த்தீங்களா 3 ஷூட்ஸ் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். பிளாக்ல பார்த்தோம்னா பிளாக்ல இங்கே பாருங்க, பிளாக் வந்து கரெக்டாக தெரியுதா? இந்த பிளாக் இதில் இப்படி தான் கலர் வந்து சேஞ்ச் ஆகி லாஸ்ட்டாக பிளாக்காக சேஞ்ச் ஆகும்.